ஜம்முவில் பயங்கர சப்தத்துடன் 2 குண்டுகள் வெடித்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. காஷ்மீரின் ஜம்மு நகரில் பயங்கர சப்தத்துடன் 2 குண்டுகள் வெடித்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்புதான் பாரமுல்லாவில் எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது பயங்கர சப்தத்துடன் கூடிய 2 குண்டுகள் வெடித்ததை தொடர்ந்து ஜம்மு நகர் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டு வான் தாக்குதலை தெரிவிக்கக்கூடிய வகையிலான சைரன் ஒலி எச்சரிக்கைகள் ஜம்மு முழுவதும் எழுப்பப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதலை நடத்தக்கூடிய திட்டங்களில் இருப்பதை முன்கூட்டியே கணித்த இந்திய அரசு அதற்கான முன்னேற்பாடுகளை செய்திருந்தார்கள். அந்த வகையில் தற்பொழுது ஜம்மு பகுதியில் குறிப்பா பாரமுல்லாவினுடைய பகுதிகளில் எச்சரிக்கை ஒலிகள் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது 2 குண்டுகள் அங்கு வெடித்திருக்கின்றன. அதற்கான தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. பயங்கர சப்தத்துடன் அந்த 2 குண்டுகள் வெடித்திருப்பதாக தகவல் வெளியாகக்கூடிய நிலையில ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் தற்பொழுது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலும், அதே நேரங்களில் வீடுகளுக்குள்ளார யாரும் ஒலிகள் எழுப்ப வேண்டாம், அதாவது ஒலி விளக்குகள் யாரும் எழுப்ப வேண்டாம் என்பதனால அதற்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒலி எழுப்பி அவர்களை சைரன் ஒலி மூலமாக எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த பணிகளும் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜம்முவில் உச்சக்கட்ட பாதுகாப்பும் உச்சக்கட்ட எச்சரிக்கையும் இருக்கக்கூடிய நேரங்களில் மக்களை உஷார்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2 குண்டுகள் வெடித்திருக்கின்றன. அது 2 குண்டுகள் அந்த வெடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரங்களில் யாருக்கும் எந்த பாதிப்பு இருக்கிறதா என்ற தகவல்கள் இதுவரையிலும் கிடைக்கப்பெறாத ஒரு நிலை இருக்கிறது. தற்போதைய சூழலில் 2 குண்டுகள் வெடித்ததற்கான தகவல்கள் மட்டுமே வெளியாகி இருக்கிறது. ஜம்மு பகுதிகளில் பயங்கர சப்தத்துடன் வெடிக்கப்பட்டிருக்கூடிய 2 குண்டுகள் மேலும் பதற்றத்தை தீவிரமாக்குகின்றன. இந்தியாவினுடைய எல்லைக்குட்புள் உள்ளார பாகிஸ்தான் தாக்குதலை நடத்துவது பாகிஸ்தானுக்கு மேலும் அவர்களுடைய தாக்குதலை வாங்கிக் கொள்வதற்கான ஒரு வழியாகத்தான் இருக்கும் என்று எச்சரிக்கையை இந்திய அரசு ஏற்கனவே கொடுத்திருந்தது. குறிப்பாக இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் இந்தியா பதிலடிகளை கொடுக்க ஒருபோதும் தயங்காது, என்ன வகையான தாக்குதலை இந்தியாவிற்குள்ளாக அவர் நடத்தினாலும் அதற்கு உரிய பதில் தாக்குதல் இருக்கும் என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரங்களில் இன்று மாலை நேரத்துக்கு பிறகாக கடுமையான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பாகிஸ்தான் முயற்சித்து பல்வேறு இடங்களில் அவருடைய தாக்குதல்களை தொடங்கியிருந்தாங்க. அந்த தாக்குதல்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்ட நேரத்தில் தற்பொழுது ஜம்முவில் பயங்கர சப்தத்துடன் 2 குண்டுகள் வெடித்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரினுடைய நகரங்களில் தற்பொழுது இந்த குண்டுகள் வெடித்ததை தொடர்ந்து அங்கு எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் இந்த குண்டு வெடித்ததை தொடர்ந்து அதற்கு முன்பாகவும் இந்த சைரன் ஒலிகள் எழுப்பப்பட்டது. தற்பொழுது குண்டு வெடித்ததை அடுத்து அங்கு இருக்கக்கூடிய விளக்குகள் அணைக்கப்பட்டிருக்கின்றது, மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற எச்சரிக்கை ஒலி மூலமாக மக்கள் உஷார்படுத்தப்படுகிறார்கள். பாதுகாப்பாக இருக்கும்படியான அறிவுறுத்தலாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லை ஓரத்தில் மிகுந்த ஒரு பதற்றமான ஒரு சூழல் உருவாகி இருப்பதை காட்சிகள் மூலமும் தகவல் மூலமும் உறுதிப்படுத்த முடிகிறது. இந்திய ராணுவம் இதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தரைவழி, வான்வெளி மற்றும் கடற்வழியாக முப்படைகளையும் கொண்டு தயார் நிலையில் இருப்பதாக இந்திய அரசு தெரிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தற்பொழுது ஜம்முவில் பயங்கர சத்தத்துடன் 2 குண்டுகள் வெடித்திருப்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்கான பணிகளில் இந்திய ராணுவம் ஈடுபட்டிருக்கிறது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிகளில் இது போன்ற தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இதற்கு முன்பாக அவர்கள் ஸ்ரீநகர் விமான நிலையத்தை குறிவைத்து தான் தாக்குதலை தொடர்ந்திருந்தார்கள். அந்த தாக்குதல் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்ட நிலையில் தங்களுடைய தோல்விகளை ஒற்றுக்கொள்ள முடியாத பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதுடைய அடையாளமாக தற்பொழுது 2 குண்டுகள் ஜம்முவில் பயங்கர சத்தத்துடன் வெடித்திருக்கிறது. அதற்கான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தாக்குதல்களால் என்ன பாதிப்பு என்பது குறித்தான விவரங்கள் இதுவரையில் வெளியாகவில்லை. ஆனால் இந்த தாக்குதலில் பெரிய அளவு சேதங்கள் ஏதும் இருக்காது என்பதுதான் தற்போதைய தகவலாக சொல்லப்படுகிறது. மேலும் அந்த பகுதிகளில் ஜம்முவினுடைய பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு வான் தாக்குதலை தெரிவிப்பதற்கான சைரன் ஒலிகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் செல்லும் பொழுது மக்களுக்கு உஷார்படுத்தும் வகையிலும் அவர்கள் அதற்கு வழிவிடும் வகையிலும் சைரன் ஒலி எழுப்புவது போலவே இதுபோல் வான் தாக்குதல் நடத்தப்படுகிறது என்பதை மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் ஆங்காங்கே சைரன் ஒலிகள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த சைரன் ஒலி எழுப்பக்கூடிய அந்த எழுப்பான்கள் இந்த நேரங்களில் அந்த ஒலியை ஒளிரச் செய்து அந்த சைரன் ஒலியை எழுப்பும். இதன் மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே உஷார் நிலைக்கு தயார்படுத்தப்படுவார்கள். பாரமுல்லா உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்கனவே இந்த சைரன் ஒலி ஒலிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது ஜம்முவில் இந்த 2 குண்டுகள் வெடித்திருக்கின்றன. இதற்கு முன்பாக அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு பதிலடி கொடுப்பதற்காக இந்தியாவும் பாகிஸ்தானுடைய எல்லைக்குள்ளாக சென்று இஸ்லாமாபாத் உள்ளிட்ட நகரங்களில் தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. லாகூரில் இன்று காலை நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகாக மாலை நேரத்தில் பாகிஸ்தானுடைய தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவும் மீண்டும் லாகூரில்
தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இன்று காலை லாகூரில் ட்ரோன் மூலமாக தாக்குதலை இந்தியா மேற்கொண்டிருந்தது. இந்த சூழலில் இன்று மாலை நேரம் ஜம்மு காஷ்மீரில் பகுதிகளிலும் குறிப்பாக ஸ்ரீநகருடைய விமான நிலையத்தை தாக்குவதற்கு முற்பட்டதை தொடர்ந்து பதிலடி கொடுக்கும் விதமாக லாகூரிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தானுடைய போர் விமானங்களும் அதில் ஒரு விமானியும் சிக்கியிருக்கிறார் என்ற தகவலாம் முன்கூட்டியே பார்த்திருந்தோம். பாகிஸ்தானை சேர்ந்த F-16 போர் விமானம் இந்தியாவால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படக்கூடிய நிலையில் அதில் இருந்த விமானி உயிருடன் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மாரில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படும் நிலையில் தற்பொழுது இந்த சம்பவம், இந்த குண்டு வெடிப்பு சம்பவம் என்பது ஜம்மு பகுதியில் நடைபெற்றிருக்கிறது. காஷ்மீருடைய ஜம்மு நகரில் பயங்கர சப்தத்துடன் 2 குண்டுகள் வெடித்ததாக இந்த தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக நடந்த அந்த தாக்குதல் என்பதெல்லாம் ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலமான தாக்குதலாக இருந்த சூழல்ல தற்பொழுது குண்டுகள் வெடித்திருக்கிறது. இந்த குண்டுகள் என்பது எல்லை தாண்டி வரக்கூடிய பயங்கரவாதிகளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா அல்லது பாகிஸ்தானுடைய இராணுவத்தின் மூலமாக ஏவப்பட்ட ஏவுகணைகளுடைய குண்டுகளா என்பது குறித்தான விவரங்கள் பின்னர் தெரிவிக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரங்களில் இந்தியாவினுடைய வான் எல்லைக்குள்ளாக பாகிஸ்தான் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்துவது மட்டும் உறுதியாக இருக்கிறது. இந்தியா ட்ரோன்களை கொண்டு தாக்கியதில் திக்குமுக்காடிய பாகிஸ்தான் என்ன செய்வது என்று தெரியாமல் மீண்டும் அவர்கள் ட்ரோன் வழி தாக்குதலை இந்தியாவு மேல் திருப்பியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது அவர்கள் பாகிஸ்தானுடைய இராணுவம் இன்று அதிகாலை நேரங்களில், அதாவது 8ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் இந்தியாவினுடைய எல்லைகளில் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. பாகிஸ்தானுடைய அமிர்தசராஸ் மாவட்டங்கள் மீதும் எல்லையோரம் இருக்கக்கூடிய கிராமங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அந்த தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதனுடைய தொடர்ச்சியாக அதற்கு பதிலடி கொடுக்க இந்தியா இன்று காலை லாகூரில் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு நகரங்களில் இன்று மாலை அவர்கள் தாக்குதலை தொடர்ந்திருக்கிறாங்க. இந்த தாக்குதலை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் தற்பொழுது 2 குண்டுகள் ஜம்முவினுடைய நகர பகுதிக்குள்ளாக வெடித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பயங்கர சப்தத்துடன் 2 குண்டுகள் வெடித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்ற ஒரு பதற்றமான சூழல் எல்லையோரங்களில் நிகழ்ந்து வருகிறது. பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் உச்சகட்டமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்பொழுது கராச்சியிலும் புதிதாக தாக்குதல்கள் நடத்தப்படுவதாகவும் அதுவும் கடற்படை மூலமாக தாக்குதல் நடத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபைசலாபாத், லாகூர், குஜ்ரன்வாலா, அதேபோன்று முசாராபாத், கோட்லி, இஸ்லாமாபாத், பஷாவர் உள்ளிட்ட இடங்களிலும் லாகூர் பகுதிகளிலும் இந்த தாக்குதல்களை இந்தியா பதிலுக்கு தாக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இராணுவ கட்டமைப்புகள் மீதும் பாகிஸ்தான் இராணுவ தளவாடங்கள் மீதும் இந்தியா தாக்குதல் நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதல்களை தாக்குப்பிடிக்க முடியாமல் எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாத பாகிஸ்தான் தொடர்ச்சியாக குண்டுகளை பொழிவதற்காக இந்தியாவினுடைய எல்லையோரங்களில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் மீது தாக்குதலை நடத்தி வராங்க. அந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதனால வேறு வழியின்றி அவர்களிடம் இருக்கக்கூடிய சொற்ப ட்ரோன்களை பயன்படுத்தி இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டிருக்கிறாங்க. அந்த ட்ரோன் தாக்குதல்களும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டு அந்த தாக்குதலும் அவர்கள் செய்தார்கள். அதிலும் பலனளிக்கவில்லை. தற்பொழுது குண்டு தாக்குதல் என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த குண்டு தாக்குதல் என்பது ஏவுகணை மூலமாக வந்தவையா அல்லது போர் விமானங்கள் வந்து போட்ட குண்டுகளா என்ற விவரங்கள் எதுவும் தெரியவில்லை. ஆனால் ஜம்முவில் பயங்கர சத்தத்துடன் 2 குண்டுகள் வெடித்ததற்கான தகவல் மட்டும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. காஷ்மீரில் ஜம்மு நகரில் பயங்கர சத்தத்துடன் 2 குண்டுகள் வெடிக்கப்பட்டதன் காரணமாக தற்பொழுது அந்த பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு வான் தாக்குதலை மக்களுக்கு தெரிவிக்கும் வகையிலான எச்சரிக்கை ஒலி ஜம்மு முழுவதும் எழுப்பப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் உஷார் நிலைகளில் இந்திய அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லை ஓரம் போர் பதற்றம் நிலவினாலும் கூட மக்களை பாதுகாக்கக்கூடிய பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதனால அந்த பகுதிகளில் பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு முக்கியமாக கொடுக்கப்பட்டதனால் பெரிய அளவிலான எந்த சேதங்களும் இந்தியா தரப்புக்கு இல்லை எனவும், அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய இராணுவ கட்டமைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா தாக்கி வருவதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்திய இராணுவம் முன்னேறி ஜம்மு உள்ளிட்ட பகுதிகளில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தாக்குதலுக்கு பதிலடியாக அவர்களுடைய இராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இதனால் பாகிஸ்தானுடைய இராணுவ கட்டமைப்பு மெதுவாக செயலிழந்து வருகிறது. அதனுடைய வலு குறைந்து வருகிறது. தொடர்ந்து இந்த தாக்குதல்களை பாகிஸ்தான் மேற்கொள்ளுமானால் இந்தியா தனது முழு பலத்தை பாகிஸ்தான் மீது பரிசோதிக்க வேண்டிய தேவை எழும் என்ற எச்சரிக்கையும் கூட இந்தியாவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரையிலும்
அவர்கள் ஒதுக்கீடு செய்யக்கூடிய இராணுவத்திற்கான நிதியை விட இந்தியா பல்லாயிரம் கோடிகள் அதிகமாக ஒதுக்கி இராணுவ கட்டமைப்பை வலுவுடன் வைத்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய வலுவிட அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களில் தற்போது இந்த தாக்குதல்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள், முறியடிக்கப்பட்டு வருகின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.